ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ரீஇன்கார்னேட்டட் டிராகன் ஹேட்ச்லிங் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 2026 ரிலீஸ் ஆன அனிமேல இது என்னோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் ரேஜ் பைட்டிங், அதாவது கோவப்படுத்துகிற அனிமேவாகவும் இருக்கும். அது கதை போக போக உங்களுக்கே புரியும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீஇன்கார்னேட்டட் டிராகன் ஹேட்ச்லிங் சீசன் 1 எபிசோட் 1. நம்ம ஹீரோ இப்ப கண்ணை முழிச்சு பாக்குறான். என்னாச்சு, நான் தூங்கிட்டு நான் எங்க இருக்கேன், என்ன ரூம் இது குட்டியா இருக்கு, லைட்டை போடணுமே. நம்ம ஹீரோ பார்த்தா லைட்டுக்கு சுவிட்ச் இல்ல. என்ன இது லைட் வருதுன்னு நம்ம ஹீரோ பார்த்தா ஒரு எக் ஏதோ உடையிற மாதிரி தெரியுது. ஸ்டேட்டஸ் விண்டோல டிராகன் எக் நம்ம ஹீரோவை காமிக்கவும், ஸ்டேட்டஸ் விண்டோவா நம்ம ஹீரோ கேட்டா உங்களை பத்தின விஷயங்களை நியூமரிக்கல் நம்பர்ஸ்ல இது காமிக்கும். நான் தான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற டிவைன் வாய்ஸ் லெவல் 1ல இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், டிவைன் வாய்ஸா நீ யார நம்ம ஹீரோ கேட்டா லெவல் 1ல உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு சொல்லவும், லெவலிங் சிஸ்டம் இருக்குன்னா அது கேமா நம்ம ஹீரோ கேட்டா லெவல் 1ல இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு டிவைன் வாய்ஸ் சொல்லுது. கடுப்பாய் நம்ம ஹீரோ அந்த எக் வதைக்கவும் பக்கத்துல இருந்து கீழே விழுந்து ஃபால் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒன்று கிடைக்குது, பிசிக்கல் ரெசிஸ்டன்ஸ்னு ஒன்று கிடைக்குது. அப்படியே நம்ம ஹீரோ இப்போ ரோல் ஆக ஆரம்பிக்கிறான். தண்ணியில ரிஃப்ளெக்ஷனை பார்த்து தான் முட்டைக்குள்ள இருக்கோங்கிறதே நம்ம ஹீரோக்கு தெரியுது. இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். டிராகன் எக் எஃப்ராங் மான்ஸ்டர் நம்ம ஹீரோக்கு காமிக்குது. கல்லியா மேல விழுந்தா கூட செத்துருவேன், என்னால ஜஸ்ட் ரோலிங் மட்டும் தான் ஆக முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா, டிராகன் எக்கை பொறிச்சு சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும், சில அட்வென்ச்சரர்ஸ் இதை ட்ரை பண்ணுவாங்கன்னு அந்த டிவைன் வாய்ஸ் சொல்லுவோம். பக்கத்துல அப்பா அம்மா டிராகன் இல்லைன்னா அட்வென்ச்சரர்ஸ் ஈஸியா முட்டையை எடுத்துருவாங்கன்னு சொல்லவும், என் லைஃப் அவ்வளவுதானா நம்ம ஹீரோக்கு தலை சுத்துது. அப்படியே திரும்ப உருள ஆரம்பிக்கிறான். ரோலிங் லெவல் 2 போயிடுச்சுன்னு சொல்லவும், லெவல் 2ல என்ன பண்ண முடியும் நம்ம ஹீரோ பார்த்தா, அந்த முட்டையவே நம்ம ஹீரோவால ஸ்டீரிங் மாதிரி திருப்ப முடியும். ஹெச்பி 5 தான் இருக்கு, அதுல 2 குறைஞ்சிடுச்சு. ஸோ ரெஸ்ட் எடுத்து நம்ம ஹீரோ திரும்ப அதை ஃபுல் பண்ணிக்கிறான். இப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தா ஒரு பெரிய டிராகனா மாறுவேனா, டிராகன்ஸ்லாம் பவர்ஃபுல்னு நான் பார்த்திருக்கேன், பட் எப்படி நான் அவ்வளோ ஸ்ட்ராங்கா மாறுறது, இது ஒரு கேம்னா நான் மான்ஸ்டர் கொண்டு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டை கலெக்ட் பண்ணுமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மரத்துக்கு பின்னாடி ஒரு வார்ம் ஒன்று நிக்குது, பெரிய சைஸ் இன்செக்டா இருக்கே நம்ம ஹீரோ பாக்குறான். டார்க் வார்ம், அதுங்களுக்கு டைட்டில் எக் ஈட்டர்னு போட்டிருக்கு. அப்போ அது நான் தாடா அப்படின்னு நம்ம ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறான். இந்த வார்ம் என்னை விட்டு தொலைய மாட்டேங்குதே, ஐயோ என்ன விட்டுரு அப்படின்னு உருண்டு நம்ம ஹீரோ ஃபாஸ்டா தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்படியே ஓடிட்டு இருந்தா கண்டிப்பா தப்பிக்க முடியாது, எப்படியாச்சும் இதை கொல்லணும்னு நம்ம ஹீரோ முடிவு பண்ணி மலை உச்சில நின்று அதை அட்டாக் பண்ண வரப்போ எஸ்கேப் ஆகி அதை கீழே தள்ளி விட்டுருதான். திரும்பவும் அது எந்திக்குது, பட் ஆனா கடைசி ஸ்டண்ட்டை வச்சு எந்திச்சு அப்படியே கீழே விழுந்து இறந்துருது. 12 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு டிவைன் வாய்ஸ் சொல்லுது. எக்குங்கிற டைட்டிலுக்கு இன்னொரு 12 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைச்சிருக்கு, உங்க லெவல் மேக்ஸ்ட் அவுட் ஆயிடுச்சு, உங்க எவல்யூஷன் ட்ரீயை நான் காமிக்கிறேன் அப்படின்னு அந்த டிவைன் வாய்ஸ் சொல்லவும், ஓ அப்படின்னா மேக்ஸ் லெவலுக்கு போயிட்டா நெக்ஸ்ட் எவல்யூஷன் ஆகலாமா நம்ம ஹீரோ பார்த்தா. டிராகன் பேபி டிராகன் 2 இருக்கு. இது என்ன நம்ம ஹீரோ பார்த்தா அந்த டிவைன் வாய்ஸே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது. லிட்டில் டிராகன் ஃபாஸ்டா எவால்வ் ஆகும், பட் அது எவ்வளவு ஃபுல்லா வளர்ந்தாலும் குட்டியா தான் இருக்கும். பேபி டிராகன் சூப் வச்சு குடிச்சா நல்லா இருக்கும், அது குட்டியா தான் இருக்கும், பட் எவால்வ் ஆகுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அட்வென்ச்சரர்ஸ் இதை பார்த்தா வேட்டையாடுவாங்கன்னு சொல்லவும், டிவைன் வாய்ஸே பேபி டிராகனை ஃபர்ஸ்ட் சாப்பிட்றதுல தான் சொல்லுது. லிட்டில் டிராகன் தான் சேஃபான ஆப்ஷன் நம்ம ஹீரோ யோசிச்சா. ஸ்ட்ராங்கா வளரு, ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகு அப்படின்னு ஒரு காடோட கை நம்ம ஹீரோ வந்து தொட்டுட்டு போகுது. டிவைன் வாய்ஸ் லெவல் 2க்கு போயிடுச்சுன்னு சொல்லுவோம், அது உன்னோட வாய்ஸ் மாதிரி தெரியலையே, வேற என்ன டிவைன் வாய்ஸா நம்ம ஹீரோ பாக்குறோம். ஸோ ஸ்ட்ராங் ஆகிறது தான் இந்த வேர்ல்டுல என்னோட கோல்ல. பேபி டிராகனுக்கு தான் நிறைய எவல்யூஷன் ஆப்ஷன் இருக்கு, அதுதான் நான் ஹையர் பொட்டன்ஷியலை ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணும். சரி ஓகே, பேபி டிராகனை நான் சூஸ் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்லவும், முட்டைக்குள்ள இருந்து நம்ம ஹீரோ வெளியே வரான். சன் ஆஃப் டிராகன் கிங் நம்ம ஹீரோக்கு ஒரு டைட்டிலோ கிடைக்குது. பேபி பிரெத், டிராகன் ஸ்கில்னு வேற ஸ்கில்லும் நம்ம ஹீரோ கிடைக்குது. பட் இவால்வ் ஆகும்போது ஹெச்பி எம்பின்னு எதுவும் நம்ம ஹீரோக்கு இன்க்ரீஸ் ஆகல. இந்த டெட் வார்ம் செத்து கிடக்கிறத பார்த்து நம்ம ஹீரோ வயித்துல பசிக்குது, அப்படின்னா நான் இதைத்தான் சாப்பிட்டு ஆகணுமா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, நம்ம ஹீரோக்கு இதை சாப்பிட்றதுல விருப்பமே இல்ல, அவனோட பாடிக்கு ஸ்ட்ரென்த் தேவைப்படுது, அந்த காடுமே க்ரோ ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே நான் வளர்றதுக்கு ப்ரோட்டீன் தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ சாப்பிட்டா அது கேவலமா இருக்கு. இப்படிதான் என் கனவுல இருந்து நான் எந்திரிச்சு திரும்ப ஹியூமன் ஆனேன். ஓ நான் இன்னும் டிராகனாக தான் இருக்கேன், அப்போ இது கனவில்லை, நான் ரீஇன்கார்னேட் ஆகி ஒரு டிராகனாக இருக்கேன், பட் நான் ஹியூமனாக தான் இதுக்கு முன்னாடி இருந்தேன், பட் என் பேர் என்னது, நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு ஞாபகம் இல்லையே. நான் ஹியூமனாக இருந்தப்போ பொண்ணாக இருந்தனா பையனாக இருந்தனா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நிறைய டார்க் வார்ம் நம்ம ஹீரோவை தேடி வந்திருக்கு. பேபி டிராகனாக இருந்தாலும் நம்ம ஹீரோ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கான், அசால்ட்டா அதுங்களை கொண்டு லெவல் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. டிராகன் பிரெத்தும் இன்க்ரீஸ் ஆகுது, டிராகன் பஞ்சுன்னு புதுசாக ஒரு ஸ்கில் கிடைக்குது. லெவல் 25 தான் மேக்ஸ், அதுக்குள்ள நம்ம ஹீரோ லெவல் 15க்கு வந்துட்டான். இதுங்களையா திரும்ப சாப்பிடணும், வேணாம் வேற ஏதாச்சும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அங்கே ஒரு மஷ்ரூமை நம்ம ஹீரோ பார்த்துட்டு அதை ட்ரை பண்ணி பார்த்தா அதுவும் கேவலமா தான் இருக்கு, அது பாய்சனஸ்னு தெரியாம தன்ட்ட கண்ட மஷ்ரூமையும் சாப்பிடக்கூடாது நம்ம ஹீரோ பார்த்தா பாய்சன் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஹீரோக்கு ஸ்கில் கிடைக்குது. சாப்பிட நல்ல சாப்பாடே இல்லையான்னு ஃபாரஸ்ட்குள்ள போனா ஒரு உல்ஃபை நம்ம ஹீரோ பாக்குறான். நம்ம ஹீரோவோட அது வீக்கா தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த உல்ஃப் போய் நம்ம ஹீரோ ஃபயரை வச்சே சாகடிக்கிறான். அப்ப அதோட ஸ்மெல்லு சூப்பரா வருது, இது பார்பிக்யூ ஸ்மெல் மாதிரி இருக்கே. நம்ம ஹீரோ இன்னும் அதை சூப்பரா ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா அது டேஸ்டா இருக்கு, சூப்பர், இனி இதையே தாடா சாப்பிட போற நம்ம ஹீரோ அந்த உல்ஃபையே தேடி தேடி வேட்டையாடுறான். நம்ம ஹீரோவோட லெவல்
லெவலும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. பட் லெவல் கூட கூட நம்ம ஹீரோவோட ப்ராசஸ் ஸ்லோவாக ஆரம்பிச்சிடுச்சு. அட்லீஸ்ட் சாப்பிட எனக்கு மீட் கிடைக்குது, அது போதும். நம்ம ஹீரோ ஃபயர் பிரித்தை சூப்பரா யூஸ் பண்ணி கிரில் பண்ணிட்டு இருக்கான். பேசுற ஏதோ ஒரு சவுண்ட் அரைக்குறையா நம்ம ஹீரோக்கு கேக்குது. அவங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கு புரியல, பட் ஆனா அது ஹியூமன்ஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சவுண்ட் கேட்கிற இடமா தூக்கி நம்ம ஹீரோ போறான். ஒரு 3 அட்வென்ச்சரஸ் அந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்க. ஃபேண்டசி வேல்னா இப்படி தானே இருக்கும். அண்ட் அந்த 3 ஹியூமன்ஸும் என்ன விட வீக்கா தான் இருக்காங்க. பட் அவங்க 3 பேர் இருக்காங்க. பட் ஹியூமன்ஸ் நான் அட்டாக் பண்ண மாட்டேன்னு போய் காமிக்கலாம். ஹலோ காய்ஸ், எப்படி இருக்கீங்க? நம்ம ஹீரோ அவங்க முன்னாடி கியூட்டா போய் நடந்துக்கிறான். அவங்க பேசுறது நம்ம ஹீரோக்கு புரியல, பட் அவங்க கண்ணுக்கு நம்ம ஹீரோ டிராகன் மாதிரி பயங்கரமா தெரியவும் டக்கு நம்ம ஹீரோ ஒருத்தன் அட்டாக் பண்றான். எதுனால நான் பயங்கரமானவ கிடையாது நம்ம ஹீரோ பார்த்தா மேஜிக்க வச்சு நம்ம ஹீரோவை பேரலைஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன சாப்பிட போறாங்களோ? என்னதான் இருந்தாலும் நான் ஒரு டிராகன் தானே, அவங்க கண்ணுக்கு மான்ஸ்டரா தான் தெரியுவேன். நம்ம ஹீரோ பயப்படுறான். சாகிறதுல விருப்பம் இல்ல நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆனா அங்க இருக்கிற பொண்ணு தான் அவங்கள போய் தடுத்துட்டு எதையோ சொல்றா. அந்த பொண்ணு என்ன காப்பாத்த போராடுறா போல நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை காப்பாத்துறா. உனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்றது நம்ம ஹீரோக்கு புரியுது. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அவளோட மேஜிக் பவர் கம்மியா இருக்கா, அப்படி இருந்தும் விடாம அவ நம்ம ஹீரோவை ஹீலிங் பண்ணிட்டு இருக்கா. மத்த 2 பேரும் ஃபாரஸ்ட் குள்ள போறாங்க. இவ பேரு மெரியா அப்படிங்கறத நம்ம ஹீரோ பாக்குறான். அடிப்பட்ட மெரியா ஆக்டிங்க போடுவோன்னு நல்லா அவனை என்ன ஹீலிங் பண்ணட்டும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லையர் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு அந்த டிவைன் வாய்ஸ் டைட்டில் கொடுக்குது. இந்த பொண்ணு பேசுற கிரீக் லாங்குவேஜ் லெவல் 1 நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. இந்த ஸ்கில்ல டெவலப் பண்ணா என்னால பேச முடியுமா நம்ம ஹீரோ பார்த்தா ஃபாரஸ்ட் குள்ள போன அந்த ஆளுங்க கத்துற சவுண்ட் கேக்குது. மெரியா அங்க போகலான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தடுக்கிறான். கண்டிப்பா அது ஸ்ட்ராங் ஆனது கிட்ட எம்பி வர இல்ல திரும்ப போயிரும் நம்ம ஹீரோ நினைக்கிறான். டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு மெரியா அங்க இருந்து ஓடி இருந்தா. அந்த பேரலைஸ் மேஜிக் எஃபெக்ட் இன்னும் போகல. சோ நம்ம ஹீரோவால எந்திக்க முடியல. ஆனா அவங்க கூட சேர்ந்து ஃபைட் பண்ணா மேபி வின் பண்ணலான்னு கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோ எந்திரிச்சு போய் அந்த இடத்துல பார்த்தா லிட்டில் ராக் டிராகன் சொல்லி அங்க ஒண்ணு இருக்கு. இது எந்த விதத்துலடா லிட்டில் என்ன விட பெருசா இருக்கே நம்ம ஹீரோ பாக்குறான். மெரியா அங்க அடிபட்டு கிடக்குறா. அந்த டிராகன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. சோ நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி ஹியூமனா இருந்திருக்கான். பட் அவனோட ஓன் மெமரிஸே நம்ம ஹீரோக்கு ஒழுங்கா ஞாபகம் இல்ல. ஒரு டிராகனா நம்ம ஹீரோ இங்க வாழ ஆரம்பிச்சிருக்கான். இனிதான் கதையை வேற லெவல்ல சூப்பரா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.